ஆறுதலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருளுரைத்துடன் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியுள்ளனாய் இருக்கிறேன். இந்த நாளிலே யோபுடைய மன ரீதியான வேதனைகளை நாம் சிந்தித்து பார்க்கலாம். அவருக்கு சரீர ரீதியான வேதனையில் இருந்து நாம் அறிந்திருக்கிறோம். பொருளாதார ரீதியான இழப்புகள், பிள்ளைகள், இவையெல்லாம் தன்னை விட்டு விலகி போன பிறகு, எல்லாம் மறித்த பிறகு கூட அவருக்கு மன ரீதியான இருந்த போராட்டம் என்ன, இன்னும் எவ்வளவு அவர் மன ரீதியாக கஷ்டப்பட்டார் என்பதை நாம் சிந்திக்கலாம். யோபு 19ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே, என் சகோதரரை என்னை விட்டு தூரப்படுத்தினார், எனக்கு அறிமுகமானவர்கள் எனக்கு அந்நியராய் போனார்கள். அதைத் தொடர்ந்து ஒரு சில வசனங்கள், என் பந்து ஜனங்கள் விலகி போனார்கள், என் சிநேகிதர் என்னை மறந்து விட்டார்கள், என் வீட்டு ஜனங்களும் என் வேலைக்காரிகளும் என்னை அந்நியனாக எண்ணுகிறார்கள், அவர்கள் பார்வைக்கு நான் பரதேசியானேன். பாருங்கள், யோபு ஒவ்வொன்றாய் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். அவருடைய உறவினர்கள், அவருடைய நண்பர்கள், அவர் வீட்டில் வேலை செய்யக்கூடிய வேலைக்காரர்கள், இவர்கள் எல்லாருமே யோபை விட்டு விலகக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஒருவேளை யோபு இவர்கள் மூலமாக ஆறுதலை தேடி இருக்கலாம். அவர்கள் மூலமாய் தனக்கு உதவி கிடைக்குமா என்று சொல்லி, இல்லை இப்படிப்பட்ட வேலையில அவர்களாவது எனக்கு ஆறுதலா இருப்பார்கள் சொல்லி மன ரீதியான வேலையில இருதயத்திலே அவர் தேடி இருக்கலாம். எப்படிப்பட்ட நிலைமை, சரீரத்தில வியாதி, எல்லாம் அழிந்து போன சூழ்நிலை. பாருங்கள், தனக்கு அறிமுகமானவர்கள், தன்னுடைய நண்பர்கள், இல்லையா, உறவினர்கள், விருந்தினர்கள், பணி செய்யக்கூடியவர்கள் எல்லாருமே அவரை விட்டு விலகக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, 16வது வசனம் பாருங்கள், நான் என் வேலைக்காரனை கூப்பிடுகிற போது அவன் எனக்கு உத்தரவு கொடான், என் வாயினால் நான் அவனை கெஞ்ச வேண்டியதாய் இருக்கிறது. தன் வீட்டிலே பணி செய்யக்கூடிய பணியாட்களை யோபு அழைக்கும் பொழுது, அவர் பேசுவதற்கு கூப்பிடும் பொழுது மறு உத்தரவு கொடுக்கவில்லையாம். பேசுவதற்கு கூட ஆட்கள் இல்லை, அவர்கள் தூரமாய் போனார்கள். நான் அவரிடத்துல கெஞ்சி கொண்டிருக்கிறேன். பாருங்க, அந்த மன ரீதியை எவ்வளவு வேதனை அளிக்கக்கூடியதா இருந்திருக்கும். 17வது வசனம், என் சுவாசம் என் மனைவிக்கு வேறுபட்டு இருக்கிறது, என் கர்ப்பத்தின் பிள்ளைகளுக்காக பரிதபிக்கிறேன். மனைவி கூட தூரமாய் போனார்கள். உண்மையாகவே இந்த உபத்திரமான வேலையில தனக்கு பிரியமானவர்களும் தூரமாய் போகும் பொழுது உண்மையாகவே அதிக வேதனை கொடுக்கக்கூடியதாக அது இருந்திருக்கும். 19வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், என் பிராண சிநேகிதர் எல்லாரும் என்னை வெறுக்கிறார்கள், நான் சிநேகித்தவர்கள் எனக்கு விரோதியில் ஆனார்கள். பாருங்க, பிராண சிநேகிதர், இல்லையா, உயிருக்கு உயிராய் பழகின நண்பர்கள், திக் ஃப்ரெண்ட்ஸ், அவர்கள் கூட என்ன பண்ணார்களா, வெறுக்கக்கூடியவர்களாக மாறிவிட்டார்கள். சூழ்நிலை பாருங்கள், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில உபத்திரவங்கள் வரும் பொழுது என்ன நடக்கிறது, இவர்கள் எல்லாரும் விலகி போகிறார்கள் என்று சொல்லி யோபு சிந்தித்து வேதனைப்படக்கூடியதை நாம் பார்க்கிறோம். 20வது வசனம் பாருங்கள், இப்போது யோபுக்கு யார் துணை இருக்கிறார் என்று அவர் இந்த பகுதியில சொல்லுகிறார். 20வது வசனம், என் எலும்புகள் என் தோளோடு கூட என் மாம்சத்தோடு கூட ஒட்டி கொண்டிருக்கிறது, என் பற்களை மூட கொஞ்சம் தோல் மாத்திரம் தப்பினது. இப்ப எனக்கு துணையா இருக்கிறது என்ன, இந்த வியாதியா இருக்கக்கூடிய, அந்த வியாதியில வேதனைப்பட்டு கொண்டிருக்கூடிய எலும்புகளும் தோள்களும் என்னோடு ஒட்டி கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இந்த மனிதன் ஆவிக்குரிய ரீதியில ஒரு பொன்னான 5 விசுவாச வார்த்தைகளையும் அவர் சொல்லியிருக்கிறார். அது என்ன என்பதை நாம் சிந்திக்கலாம். பாருங்கள், யோபு 1ஆம் அதிகாரம் அதுல 21வது வசனத்திலே வாசிக்கிறோம், நிர்வாணியா என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியா எவ்விடத்திற்கு திரும்புவேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். 2வது காரியம், யோபு 2:10 நாம் பார்க்கிறோம், அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையில நன்மை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளில் பாவம் செய்யவில்லை. பாருங்கள், 3வது யோபு 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்தின் முதல் பகுதி, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன். 4வது யோபு 19ஆம் அதிகாரம் 25வது வசனம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். 5வது யோபு 23ஆம் அதிகாரம் 10வது வசனம், நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன்.
யோபு சொல்லக்கூடிய விசுவாச அறிக்கையை பாருங்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் கூட அவர் தேவனை விட்டு விலகவில்லை. தேவன் யோபை விட்டு விலகவில்லை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில உங்களை யார் கைவிட்டாலும், உங்களை யார் தள்ளினாலும், உங்களை தள்ளாத ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். பாருங்கள், அவர் சொல்லுகிறார், நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விலகுவேன். என்னுடைய சூழ்நிலை, என்னுடைய மனபாரம், என்னுடைய எல்லா விதமான காரியத்தையும் ஒருவர் அறிவார். அவர் என்னை சோதித்துக் கொண்டிருக்கிறார். அது முடிந்த பிறகு நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லி அவர் விசுவாச அறிக்கையிடக்கூடியதை நாம் பார்க்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட வியாதிகள், ஒருவேளை உறவுகள், சூழ்நிலைகள் மனவேதனைப்படுத்தலாம். எல்லாரும் உங்களை விட்டு தூரமாய் போகலாம். ஒரு நாளும் விலகாத தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நல்ல தேவன் தான் என்ன செய்திருக்கிறார்? சிலுவைக்கு சென்று உயிர் கொடுத்து யோபை விட பல மடங்கு அவர் தேவன் பிதாவை விட்டு பிரிந்தவராக அவர் காட்சியளித்தார் சிலுவையில. என்ன காரணம்? பாவியிலா இருக்கக்கூடிய நம்மை மீட்கும்படியாக அவரும் மன ரீதியாகவும் சரீர ரீதியாகவும் அநேக பாடுகள் பட்டார். அவருடைய நோக்கம் என்ன? எல்லா மனிதர்களும் காப்பாற்றப்பட வேண்டும். எல்லா மனிதர்களும் தேவனை விட்டு பிரிந்து விடாதபடி. ஒருவேளை நண்பர் பிரியலாம், செல்வம் வரும்போது மீண்டுமாய் நண்பர்கள் கூடி வரலாம். யோபுக்கு தான் நடந்தது. ஆனாலும் கூட தேவனை விட்டு யாரும் பிரிந்து விடக்கூடாது என்பதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எல்லா வகையிலும் பாடுகளை பரிபூர்ணமாக அனுபவித்தார். அவர் பாடுபட்டு உயிர்த்தெழுந்ததினாலே இன்றைக்கு நீங்கள் தேவனோடு கூட இணையும்படியான பாக்கியத்தை பெற்ற ஜனங்களா இருக்கிறீர்கள். அவர்கள் விசுவாசிக்கும் பொழுது ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள் என்று சொல்லி 1 பேதுரு 1:9 வாசிக்கிறோம். அதனாலே இந்த உலகத்திலே பல பாடுகள், கஷ்டங்கள் உங்கள் மனதை வேதனைப்படுத்தலாம். அது உங்களுக்கு அதிக பாரத்தையும் வேதனையும் கொடுக்கலாம். அதை விட நரகம் என்னக்கூடிய மிக மகா பெரிய நரகம் உங்களுடைய வாழ்க்கையில நித்திய அழிவை கொண்டு வரும். அங்கிருந்து நாம் தப்பிக்க வேண்டும் என்பதற்காக, அங்கிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பல மடங்கு பாடுகளை ஏற்றுக்கொண்டு மீட்கும்படியான அருமையான வழியை வைத்திருக்கிறார். ஒரு எளிமையான வழியை வைத்திருக்கிறார். இனி நமக்கு யோபை போல பாடுகள் இல்லை இல்லையா? ஆனால் நாம் மன ரீதியாக ஒருவேளை பாடுகள் இருந்தாலும், ஊனமா இருந்தாலும் கூட நம்முடைய விசுவாசம் பரிபூர்ணமா இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் தேவனோடு இணைக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். நித்திய பரலோகத்தை, மகிழ்ச்சியான பரலோகத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஜனங்களா இருப்பீர்கள். ஆகையினால் இந்த கால வேளையில பாடுகள் இருந்தாலும் அதை விட தேவனோடு கூட இணையக்கூடிய பாக்கியத்தை பெற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் மாற தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக.